Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா 12th mathsல 5 mark questions example 5.23 for the ellipse or question for quadratic equation கொடுத்திருக்காங்க. So find the center, vertices and focus, and also இதுல ஒரு question extra கொடுத்திருக்காங்க. Also prove that length of flattest rectangle is 2 ன்றது நீங்க prove பண்ணனும். So இப்போ நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படினா நம்ம as usual previous நிறைய வீடியோஸ் நான் போட்டுருக்கேன். அதே மாதிரி தான் பண்ண போறோம். So என்ன பண்ண போறோம் first இத வந்து நம்ம ellipse formatல கொண்டு வரணும் கொடுத்த equation. So 4x square first என்ன பண்ண போறோம் group பண்ண போறோம் கரெக்ட்டா. So x terms ல group பண்ண போறோம், y terms ல group பண்ண போறோம். So y square minus 2y plus 21 equal to 0. So அடுத்த ஸ்டெப் இந்த 4 வெளிய எடுத்துற போறோம் x square plus 6x plus y square minus 2y plus 21 equal to 0. So இது என்ன பண்ணப் போறோம் அடுத்து வந்து 2 ஆல் டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணப் போறோம் கரெக்ட்டா 4 into x square plus 6x plus 3 square minus 3 square plus y into y minus 2 plus 1 square minus 1 square plus 21 equal to 0. So இதெல்லாம் பண்ணலாம் 4 into x plus 3 the whole square minus 9 plus 1 into y minus 1 the whole square minus 1 plus 21 equal to 0. So 4x plus 3 the whole square minus 36 plus y minus 1 the whole square minus 1 plus 21 equal to 0. So 4x plus 3 the whole square plus y minus 1 the whole square minus 37 plus 21. So minus 16 equal to 0. So 4 நமக்கு equal to இது வந்து equal to இந்த பக்கம் வந்து equal to 0 ஆயிடும் கரெக்ட்டா. So இப்போ வந்து through out 16 ஆல் டிவைட் பண்ண போறோம். y minus 1 the whole square by 16 equal to 1. அப்ப என்ன ஆகும் நம்ம equation x plus 3 the whole square by 16 plus 16 ல 4 ல by 4 y minus 1 the whole square by 16 equal to 1. இப்போ உங்களுக்கு வந்து எது மேஜர் ஆக்சிஸ் என்ன ஒரு உங்களுக்கு மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் y ஆக்சிஸ் தான் செகண்ட் ஒன் உங்களுக்கு ஈஸியா இருக்கு பெருசா இருக்கு along y axis கரெக்ட்டா. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா a square value b square value a square equal to 16 இதுல இருந்து a கண்டுபிடிச்சீங்கன்னா 4 b square equal to 4 இது வந்து b கண்டுபிடிச்சீங்கன்னா 2 அப்புறம் இத வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படினா இது வந்து மைனஸ் சென்டர் ஃபர்ஸ்ட் சென்டர் கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சலாம் ஓகேவா. சென்டர் எப்படி எழுதுறோம் c of h k கரெக்ட்டா. h k னா இது வந்து மைனஸ் h மைனஸ்ல வரும் கரெக்ட்டா பிளஸ்ல இருந்ததுனா சோ h c of -3 k வந்து -1 தான் இருக்கு நமக்கு வந்து ஃபார்முலா வந்து x h இப்போ -h + 3 னா h ஓட வேல்யூ -3 இது வந்து y - k அப்ப k ஓட வேல்யூ 1 இதுதான் உங்களோட சென்டர். அடுத்து நமக்கு வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும் செகண்ட் ஒன் வெர்டிசஸ் கரெக்ட்டா. வெர்டிசஸ் ஃபார்முலா என்னது இது மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் என்னது மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் y ஆக்சிஸ் சோ வந்து உங்களுக்கு வந்து AE வந்து y ஆக்சிஸ்ல தான் வரும். So h AE + k and a dash of sorry vertices so a மட்டும் தான் வரும் h minus a plus k இது நமக்கு a வேல்யூ எல்லாம் தெரியும் கரெக்ட்டா. so a of h ஓட வேல்யூ வந்து -3 -3 a ஓட வேல்யூ 4 கரெக்ட்டா 4 plus 1 and a dash வந்து -3 -4 plus 1. so a dash is a equal to -3, 5 and a dash is equal to -3, -3 இதுதான் உங்களோட வெர்டிசஸ். சோ இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம தேர்ட் ஒன்ல வந்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா. ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தேர்ட் ஒன் ஃபோக்கஸ் ஃபார்முலா என்ன இதேதான் இங்க e கூட வரும் கரெக்ட்டா. சோ f of h AE + k f dash of h minus AE plus k ஓகேவா. சோ இதுக்கு முன்னாடி நம்ம AE கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் E கண்டுபிடிக்கலாம் கரெக்ட்டா. b square equal to
a square into 1 minus e square. இப்போ b square value என்னது 4. 4 equal to a square value 16. 16 minus 16 e square, which implies minus 12 equal to minus 16 e square. Okay ma? So இப்போ பார்த்தீங்கன்னா so e square equal to minus 12 by minus 16 3 by 4. அப்போ e ஓட வேல்யூ என்ன வரும் root 3 by 2. so இப்போ ae என்ன ஆகும் a ஓட வேல்யூ வந்து 4 root 3 2 னா 2 root 3 வந்துருமா. so focus என்னலாம் வரும் h ஓட வேல்யூ என்னது minus 3. so minus 3 comma ae வந்து 2 root 3 plus 1. f dash என்னது minus 3 comma minus 2 root 3 plus 1. ஓகேவா இதுதான் உங்களோட ஃபோக்கஸ். இப்போ அடுத்து ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க லென்த் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா என்னன்னா length of the lattice rectum. length of lattice rectum for ellipse and hyperbola ரெண்டுமே ஒண்ணுதான். lattice rectum வந்து ஃபார்முலா வந்து 2b square by a. ஓகேவா இதுதான் ஃபார்முலா. ரெண்டுத்துக்குமே எலிப்ஸ்க்கும் சரி ஹைப்பர்போலாக்கும் சரி. பாராபோலாக்கு வேற ஃபார்முலா வரும். 2b square வந்து 4 by a ஓட வேல்யூ 4. உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு 2 வந்துச்சு. so length of the lattice rectum is 2 units வந்துச்சா. so hence prove. clear கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சாச்சு, ப்ரூஃப் பண்ண வேண்டியதும் என்ன பண்ணியாச்சு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.